என்ன காரணம்? கேக்கு. இந்த கேக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இந்த கேக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ண முடியலையே. இந்த கேக்கு நேற்று கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அப்புறம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்புறம் முதியவர்கள், இதை மாதிரி பல இல்லங்களுக்கு போயிருப்பீங்க. தெரிஞ்சவங்க, பிற மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேக் வந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா? எங்களுக்கு கேக்கு, பிஸ்கட்டு, மிச்சர் எல்லாம் தந்தி உதவி பண்ணாங்க. அப்புறம் துணியெல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அந்த அங்களுக்கு தேங்க்யூ. எங்களுக்கு எப்படியா மழை பெஞ்சா கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து உதவி பண்ணணும். எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த அங்கிள் கொடுத்த மாதிரி ஏதோ மிச்சர் ஏதோ சாப்பிட்ற பொருள் மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ணா. கிறிஸ்மஸ் சரி, ஓகே. உலக நாடுகள் முழுவதும் என்ன பண்றாங்க? இப்போ மற்ற பண்டிகைகள் கூட இப்போ அடுத்த மாதம் ஒரு பண்டிகை தமிழர்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டோட சரி. அடுத்து இன்னொரு ஒரு பண்டிகை அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ, அது இந்தியாவோட ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் கிறிஸ்மஸ் உலக நாடு முழுசும் கொண்டாடுறாங்க. அதனால கேக்கா? அப்போ இதுல ஒளிஞ்சிருக்கிற இந்த கேக்குக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன? ஒரு சாதனை. சாதிச்சுட்டோம்யா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் சாதிச்சுட்டோம். அதனால என்ன பண்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது சாதனை. ஏரோது ராஜா தலை பிள்ளையெல்லாம் என்ன பண்ணு கொண்டு கொடுங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. யூதர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா வராராம அப்படின்ட்டு தலைச்சம் பிள்ளைகளை கொல்ல சொன்னாங்க. மரியா அம்மாவும் யோசேப் ஐயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க? கூட்டு போய் பிள்ளைய வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுக்காகியும் எனக்காகியும் இந்த பூமியில கொடுத்தாங்க. அப்போ ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் நம்ம பிறந்த நாளைக்கு ஏன் கேட்க விட்டுறோம்? நம்மளை எந்த ஏரோது ராஜா போட்டு தள்ள வந்தாரு? நம்ம பிறப்ப ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையான்னு சொல்றதுக்கு 100 ரூபா, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்றதுக்கு 50 ரூபா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அப்படித்தானே நீங்களும் நானும் பிறந்தோம். எல்லாரோட மகிழ்ச்சி நிமித்தமா தானே நீங்களும் நானும் பிறந்தோம். யாரும் நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணல. அப்ப நம்ம ஏன் கேட்க வெட்டுறோம்? கல்யாண நாளைக்கு வெட்டுறோம். அப்ப என்ன காரணம் அப்படின்னு அதுல இருக்கிற ஒரு ஆராய்ந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பெத்தாங்க தெரியுமா? எனக்கு இன்னைக்கு வயசு 13 வயசு, எனக்கு வயசு 30 வயசு, எனக்கு 40 வயசு. நம்ம அம்மா அப்பாவோட தியாகம், நம்ம அம்மாவோட பிரசவ வலி, நம்ம அம்மாவோட வேதனை, நம்ம அம்மாவோட கஷ்டம், இத நம்ம அப்பா நம்மளை வளர்க்கறதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் பாடுபட்டதை நினைவு கூறுறது வருஷத்துல ஒரு நாள் நம்ம பிறந்த நாளோட என்ன பண்றோம்? அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு, அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு தான் இந்த கேக்குன்றது என்ன பண்றோம்? நம்ம பிறந்த நாளோட வெட்டுறோம். கரெக்டா? அதே மாதிரிதான் கல்யாண நாளும். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது கிடையாது. நம்ம அம்மா அப்பா எவ்வளவு தியாகத்தோட அவங்க கிழிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு நம்ம அப்பா வாழ்நாள் முழுசும் சம்பாதிச்ச பணத்தை ஒரு பிள்ளையோட கல்யாணத்துக்கு நகை போட்டு வரதட்சணை சீர்சனத்தை அத்தனையும் கொடுத்து, அவரோட தியாகம், எங்க அப்பாவோட தியாகம் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணணும்? அந்த கல்யாண நாளோட தன்னோட பெத்த அம்மா அப்பாவை நினைவு கூறணும். அதுக்காக தான் என்ன பண்றோம்? அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோது ராஜா போட்டு தள்ளிடுவாரு. குழந்தைய காப்பாத்தி எப்படியாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கொடுத்த
மரியாமா யோசேப்பு ஐயாவோட தியாகம், அந்த வலி, வேதனை, பிரசவ வலி, அது மரியாமா மட்டும் கிடையாது, யோசேப்பு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவ்வளவு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து, ரோம அரசாங்கத்தையே எதிர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு ஏன் கொடுத்துருக்காப்ல. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம அம்மா அப்பா, அவங்களுக்காக என்ன பண்றோம், அதுக்குதான் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ சரி, இப்ப நான் ஏன் கேக்கு சாப்பிட்டுக்கிட்டே பேசுறேன்? அப்படி என்னத்தை சாய்ச்சி விட்டோம்? நான் முதல்ல சொன்னேன், இப்ப நான் கேக்கு சாப்பிட்றேன்னா அப்ப நான் சாதனை பண்ணல, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட சாதனை, அதை கொண்டாடுற வகையில உங்க சார்பா நான் என்ன பண்றேன், இந்த கேக்கு நான் சாப்பிடல, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட சாதனை, அது என்ன சாதனை அப்படின்றத பார்ப்போமா? அதாவதுங்க, சரி இடமெல்லாம் என்ன ஆகி போச்சு, எறும்பு வரும், வெளியே போய் போடுவோம், நாலு எறும்பு என்ன பண்ணட்டும், தின்னுட்டு போட்டோம். இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் நவம்பர் மாசம், பக்கத்துல பில்லு போட்டிருக்கேன் பாருங்க, டேட்டு 14ஆம் தேதியோ என்னமோ இருக்கும், 700 பாக்ஸ், மினிமம் 700 தான் அடிக்க முடியும்ட்டு அந்த பாய் சொல்லிவிட்டாப்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அன்புடன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ன்ட்டு 700 பாக்ஸ் போன மாசம் அடிச்சது. ஒரு மாசம் இந்த கிறிஸ்மஸுக்குள்ள 700 பாக்ஸையும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட துணையோட நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா என்ன பண்ணியிருக்கோம், வெளியே போயிடுச்சு. சென்னை சிட்டி முழுசும் அந்த 700 பாக்ஸ் என்ன ஆகுது, வீடு இல்லாதவங்க, பாலத்துக்கு கீழே வாழ்றவங்க, மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல்ல, இந்த மாதிரி இடங்கள்ல 700 பாக்ஸ் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு. இது வந்து நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸோட சாதனையா அப்படின்னா ஆமா. ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க தான் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ். நீங்க கொடுத்த ஃபண்டு, நீங்க கொடுத்த டொனேஷன், உங்களோட உழைப்பு எல்லாமே சேர்ந்து. அப்ப நல்லா பாருங்க, 700 பாக்ஸ் நம்ம ஒரு மாசத்துக்குள்ள 15ஆம் தேதிக்கு மேலதான் கொடுக்க ஆரம்பிச்சோம், 20, 25ஆம் தேதி தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். நேத்து கிறிஸ்மஸ். ஒரு மாசத்துல 700 பாக்ஸ்னா 700 இன்ட்டு அதுல இருக்கிற சாப்பாடு, கேக்கு. நேத்து அந்த ஜிப்சின பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், வாலாஜாபாத் ரோடு கிட்ட போயிட்டு, அதை அந்த அட்ரஸ் இல்லாதவங்க, நம்ம பாஷையில சொன்னா குறவன் குறத்தி, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது. அப்புறம் சாப்பாடு, இந்த வீடு இல்லாதவங்க, பாலத்துக்கீழ இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது. அப்ப அந்த 700 இன்ட்டு அதுக்குள்ள இருக்கிற சாப்பாடு இல்ல கேக்கு 50 ரூபா வச்சுங்களேன். நேத்து மிச்சரு, மஞ்சி, அந்த ஜிப்சின பிள்ளைகளுக்கு கொடுத்தது. அப்போ இது ஒரு 35,000. அப்புறம் சமையல்காருக்கு கூலி, அப்புறம் பசங்க போயிட்டு வந்த டிராவலிங் செலவு, எல்லாமே அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய், 60,000 ரூபாய். இந்த 700 பாக்ஸ் இன்னைக்கு சென்னை சிட்டி ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு காரணம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட உழைப்பு. அந்த உழைப்பு மூலமா நீங்க நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு போட்ட ஃபண்டு, டொனேஷன். அப்ப என்ன பண்ணலாம், இப்ப சொல்லுங்க. நான் கேக்கு சாப்பிட்றதுக்கான காரணம் உங்களோட சாதனை. அந்த சாதனையை என்ன பண்ணணும், அது மட்டும் இல்ல, இது மட்டும் 700 கிடையாது, இது 400. இது 400 பாக்ஸ் வெளியே போயிருக்கு, ஃபீட் த அங்கர்னு போட்டு. இந்த பாக்ஸ் ஒரு 700, இந்த பாக்ஸ் ஒரு 400, 1100 பாக்ஸ் பிளஸ் அதுல சாப்பாடு, கேக்கு, மிச்சரு, அது இதுன்ட்டு சம்பளம், சமையல்காரு கூலி, அப்புறம் வாலிப பசங்க டிராவலிங் செலவு, எக்ஸ்பென்சிவ், அப்படி இப்படின்னுட்டு கணக்குக்கு என்ன இருக்கு, 60,000, 70,000 ரூபாய் கூட தான். 80,000 ரூபாய் கிட்ட ஒரு மாசத்துல நம்ம பண்ண ப்ராஜெக்ட். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும், இதுக்கு உதவி செஞ்சவங்க, இனிமே பண்ண போறவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்ன பண்ணுவோம், அன்பின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானா உங்களுக்கு என்ன பண்ணுவாப்ல,
இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வீடு இல்லாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க இந்த டப்பாவில் வச்சு. பசியோடு இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க, தண்ணி பாட்டில் கொடுத்தியா. வியாதியாக இருந்தேன், என்னை ஹாஸ்பிட்டலில் விசாரிக்க வந்தீங்க. அந்த மாதிரி இதை விசாரிக்கிறதுக்கு இதுக்கு ஃபண்டு கொடுத்த நண்பர்கள் நீங்கள் எல்லாம் வலது பக்கத்தில் நிற்கிறவங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சிங்கன்னா, நான் சொன்னது நான் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால் சொன்னது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்த தீர்க்கதரிசிகளோ, முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளோ, பின்னாடி வந்த ஷீடர்களோ, அப்போஸ்தலர்களோ சொல்லலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால் சொன்னது. நீங்கள்லாம் வலது பக்கத்தில் நிற்கிறவங்க. அடுத்து 2026ஆம் வருஷம் குறைஞ்சது 1,00,000 பாக்ஸ் என்ன பண்ணணும். சென்னை சிட்டி மட்டும் கிடையாது, நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சென்னை சிட்டியில மட்டும் 1,00,000 பாக்ஸ் வெளியே போகணும். இந்த மாதிரி வசனத்தோட என்ன பண்ணணும், அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுறதுக்கு. அப்போ தமிழ்நாடு முழுசும் 10,00,000 பாக்ஸ் என்ன பண்ணணும், வெளியே போகணும். எங்க பார்த்தாலும் இந்த பாக்ஸா என்ன பண்ணணும், உங்க கண்ணிலையும் மாட்டணும். அந்த மாதிரி தினம் தினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இது சந்தோஷம் தான் இல்லைங்களா. 1,00,000 பாக்ஸ் சென்னை சிட்டிக்குள்ள, 10,00,000 பாக்ஸ் தமிழ்நாடு முழுசும். சூப்பர்யா. இது எப்படி நடக்கும்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். யாரு? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் நம்மளோட செய்கைகள், நம்மளோட யோசனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன பண்ணணுமா, ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாப்லையா, சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1,00,000 என்னல 1,00,000, சென்னை சிட்டியில மட்டும் 5,00,000 பாக்ஸ் 2026ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாப்ல, தமிழ்நாடு முழுசும் 50,00,000 பாக்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே போக வைப்பாப்ல இல்லையா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ஒப்பு கொடுத்துருவோமா? இது இந்த பாக்ஸை மட்டும் வச்சு சொல்லல. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க ஒரு காரியங்கள், ஒரு யோசனைகள், உங்க பிசினஸ், உங்களோட அடுத்தவங்களுக்காக, தனக்காக உள்ளதை பத்தி நான் பேசல, அடுத்தவங்க பசி ஆத்துறதாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஊழியமாகட்டும், இன்னும் பல ஊழியங்கள் அடுத்தவங்களுக்காக பண்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம யோசனைகளை என்ன பண்ணுவாப்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிருவாப்ல. நான் சொல்லல, பைபிள். அடுத்து பாருங்க, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். என்னது? நம்மளோட சிந்தனைகள், செயல்கள் அடுத்தவங்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, உடல் ஊனமுற்றவங்களுக்காக நம்மளோட என்ன பண்ணோம், கையை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. என்னல 5,00,000, 10,00,000 பாக்ஸ் சென்னை சிட்டிக்குள்ள கொடுப்போம். திடங்கொள்ளு. 1 கோடி சாப்பாடு இல்ல 1 கோடி கேக்கு வச்சு என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு முழுசும் கொடுப்போம்னு திடங்கொள்ளு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கான பலன் உண்டு. பலன், அதுக்கான கிரியை நம்ம செய்யறோம் விசுவாசத்தோட, அந்த கிரியைக்கான பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்திக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், உங்களை பலப்படுத்திக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்ம சேர்ந்து முதல்ல எவ்வளவு பார்த்தோம், 10,00,000 சென்னை சிட்டிக்குள்ளயா, 1 கோடி சென்னை சிட்டிக்குள்ள பாக்ஸ் கொடுக்குறோம். 2026ல தமிழ்நாடு முழுசும் 10 கோடி பாக்ஸ் என்ன பண்றோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு பலரோட துக்கத்தை போக்குறோம். கிட்டத்தட்ட போன மாசம் இந்த பாக்ஸ் அடிச்ச நாள்ல இருந்து 1 மாசம் சரியா எனக்கு தூக்கம் இல்லை. டெய்லி நான் வீட்டுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணி. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல அந்த யூத் பாய்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா,
ஏன்னா இப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வாலண்டியர்ஸா என்ன பண்ணாங்க, அந்த தம்பிமார்கள் பண்ணாங்க. அதுல ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான்னா, இங்க சென்னையில நசரேத்பேட்டை தாண்டி அங்க ஒரு கிராமத்துக்குள்ள வீடு மாறி போயிட்டான். முதல்ல எங்க வீட்டுக்கு கீழே இருந்தான். அந்த ஒரு பையனையும் விட்டுறக்கூடாது, அவன் ஆர்வமா இருக்கான். அவனை கொண்டு போய் திரும்ப நான் என்ன பண்றேன், இங்க இந்த பாக்ஸ்ல சாப்பாடுலாம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனை டெய்லி நைட்டு பைபாஸை பிடிச்சி போய் அவனை விட்டுட்டு திரும்ப வந்து நான் டெய்லி வீட்டுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி. ஆனா இதுக்கான பலன் கட்டாயம் எனக்கு தருவாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ண இப்ப நம்ம என்கிட்ட உழைப்பு இருக்குப்பா, உழைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், சுத்துறேன். இதுக்கு டொனேஷன் பண்ண, இதுக்கு காணிக்கை கொடுத்த, இந்த ப்ராஜெக்ட் இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான பலனை என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. இந்நேரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கொடுப்பார், என்ன கொடுத்து விட்டார். நேத்து தாங்க நான் கொஞ்சம் நல்லா தூங்கினேன். நேத்து நைட்டு தான் கிறிஸ்மஸ். நேத்து கூட அந்த ஜிப்சின பிள்ளைகளுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு நேத்து நைட்டு தான் என்ன பண்ணோம், அடுத்த மாசத்துல இருந்து ஒரு இப்போ ட்ரைனிங் ஆயிடுச்சு. அடுத்த மாசத்துல கொஞ்சம் ப்ராப்பரா டே நைட் ஆகாத மாதிரி என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய பிளான் இருக்கு. இதுல சாப்பாடு வச்சு கொடுக்கறது, சாப்பாடு மட்டும் இல்லை, அடுத்த மாசத்துல இருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு இந்த பாக்ஸ்ல வச்சு இந்த முதியோர் இல்லம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆசிரமங்கள்ல என்ன பண்ணலாம். கேக்குன்றது கிறிஸ்மஸுக்கு மட்டும்தானா? எல்லா நாளும் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தான் இல்லையா? எல்லா நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்துகிட்டு இருக்காப்புல. கேக்கு வச்சு கேசரி கிண்டி, அப்புறம் இந்த சுண்டல், அப்புறம் மூக்கு கடலை, அப்புறம் அது என்னது காராமணி, அப்புறம் அதான் அந்த நவதானியங்கள் சொல்லுவாங்கல்ல, பச்சை பயிறு, இந்த முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலாம். அப்புறம் நாட்டு சக்கரை போட்ட பொங்கல் பாயாசம், அப்புறம் நாட்டு சக்கரை கருப்பட்டி போட்ட களி, உளுந்தங்களி சத்தானது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து என்ன பண்றோம், பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், இல்ல ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேக்கு, இதுதான் ஆசீர்வாதம். தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே. தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.